வணக்கம் நண்பர்களே, திரும்ப ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி போட்ட ஒரு கான்செப்ட் தான். இதை பற்றி தெரியாதவங்க ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ இருக்குது. இப்போ நீங்கள் டெலகிராம்லேருந்து வந்தவங்களா இருந்தீங்கன்னா ப்ளஸ்ஸு புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த கான்செப்டை பற்றியே. இருந்தாலும் இந்த புதுசாக பார்க்குறவங்க டெலகிராம்லேருந்து வந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் நான் என்ன சொல்கிறேன்றதை தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான். உடனே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பயப்பட வேணாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இப்போ இந்த டைமில் எந்த பிஸ்னஸும் போகிறதில்ல. இருந்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உங்களுக்கு எவ்வளோ லெவலுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வாங்க போகலாம். இது பேர் ட்ரீ லீஃப் ஃபண்டு. இது பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கம்பெனியை பற்றி பார்க்கலாம். கம்பெனி ஓனரை பற்றி. கம்பெனி ஓனர் நம்ம ஊருக்காரர், தமிழ்நாட்டுக்காரர், நாமக்கல்லில் இருக்கிறவர். நாமக்கல்லில் ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாரு இவர். அதுக்குன்னு தனி ஆஃபீஸ் வச்சு எடுத்து நடத்துகிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு பூஜைலாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ஹோமெல்லாம் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணார் இந்த பிஸ்னஸை. ஸோ இது இந்த குரூப் ப்ரைவேட் குரூப்பு. ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த குரூப்பு. நீங்கள் ஜாயின் பண்ண பட்சத்தில் உங்களுக்கு லிங்க் அனுப்புவேன். எம்டியோட குரூப் இது. அவரோட எல்லா அப்டேட்ஸும் இதில் இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு டாலர்ஸ் அச்சீவ் ஆகிருக்கு, எந்த டேட்டில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எந்த டாலர் அச்சீவ் ஆகிருக்குன்றது மேற்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும். லாஸ்ட் டே இன்றைக்கி வரையும் போட்டிருக்கதை நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நான் பிளானை பற்றி சொல்கிறேன், வாங்க. ஸோ இதுதான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இதுதான் என்னோடய ஐடி. 8th தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ 20 days ஆகுது. இன்னையோட 22-21 days ஆகுது. என்னோடய ப்ராஃபிட் $330 ப்ராஃபிட்டு. ஸோ வாங்க ருபீஸில் காட்டுறேன். $330 ருபீஸில் 24,600 கிட்ட வருது. வெறும் 20 daysல என்னோடய ப்ராஃபிட் இது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் பிளானை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க. ஸோ கம்பெனி நேம் ட்ரீ லீஃப் ஃபண்டு. ஓகேங்களா? ட்ரீ லீஃப் ஃபண்டில் நீங்கள் என்ட்ரி ஃபீ, ஜாயினிங் ஃபீ $20. $20 போது $1,500. $1,500 $75 rupees 76 rupeesன்னு இருக்குது. டெய்லி செஞ்சம்மா அப்படிலாம் இல்லை. $20 $1,500 மட்டும் தான் ஃபிக்ஸடு. எப்போவுமே 1,500 தான். நீங்கள் எங்கேயும் போய் டாலர் வாங்க தேவையில்ல. என்கிட்ட நீங்கள் 1,500 கூகுள் பே அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவேன் $20 கொடுத்து. ஓகேங்களா? நீங்கள் எங்கேயும் போய் பை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ரெஃபர் பண்ணால் எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். டைரக்ட் இன்கம் சொல்லுவாங்க. டைரக்ட் இன்கம் $5. நீங்கள் இதில் அன்லிமிட்டெட் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எத்தனை பேர் பண்ணுறீங்களோ ஒருத்தர் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு $5 ஒரு ஐடி போடுறதுக்கு $20 ஆகும். நீங்கள் அந்த $20 $5 எடுத்து உங்களுக்கு டைரக்ட் இன்கமாக தராங்க. அன்லிமிட்டெட் ரெஃபர். நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அத்தனை $5 உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் இன்கம். லெவல் இன்கம் நீங்கள் உங்களுக்கு கீழே ஆப்வியஸாக நீங்கள் ஒரு 3 பேர் போட்டாகணும், போடுவீங்க. அந்த 3 பேர் தான் இந்த A, B, C. ஸோ நீங்கள் ஏன்ற ஒருத்தரை நீங்கள் உங்களுக்கு கீழே போட்டிருக்கீங்க. அந்த ஏன்றவரும் ஒரு 3 பேர் போடுவார். அவரும் அன்லிமிட்டெட் ரெஃபர். எக்ஸாம்பிளுக்கு அவர் 3 பேர் போடுறாருன்னா அந்த 3 பேருமே அவர் 3 பேர் போட்டிருக்காருன்னா ஒருத்தர் கீழே இருந்தும் $0.75 வரும். ஸோ 1.75 வரும். அவர் 2வது போட்டவர்கிட்டேருந்து 0.75, 3வது போட்டவர்கிட்டேருந்து 0.75. அவர் அன்லிமிட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தார்னா 0.75 வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு லெவல் 2, லெவல் 3, லெவல் 5 வரையும் போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இதாங்க இருக்கிறதுலே மெயினான ஒரு இன்கம்மே இல்லை. கிளப் இன்கம்னு சொல்லுவாங்க. கிளப் இன்கமில் 5 லெவல் இருக்குது. ஓகேங்களா? 5 லெவல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் ரெஃபர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த 4 பேர் கீழே கண்டிப்பாக ஒருத்தர் கீழேயும் 4 பேர் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி போட்டாங்கன்னா 4 × 4 16 ஆகிடுமா? கண்டிப்பாக அந்த 16 பேர் 4 போடும்போது ஒரு 64 ஆகும். 64 256 ஆகும். 256 1024 ஆகும். இது கம்பல்சரிலாம் இல்லை. 4 பேர் நீங்கள் போடும்போது அவங்க 4 பேருமே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது.
ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் 4 பேர் போனால் மட்டும்தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 10 பேராக போட்டீங்க இந்த இடத்துல. ஸோ அந்த 10 பேருமே 2 பேர் போட்டாங்கனாலே உங்களுக்கு செகண்ட் லெவலில் வந்து 20 தான் வந்துடும், 10 பேர் போட்டாங்கனாலே. ஸோ 20 வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 20 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அது கீழே வந்து 64 அச்சீவ் ஆகும். அந்த மாதிரி 64லேருந்து 256 பேர் அச்சீவ் ஆகும். ஸோ வந்து இது ஒரு ஒர்க் பண்ணுறவங்கள பொறுத்து தான் இருக்குது இதில். ஓகேங்களா. ஸோ வந்து இது இப்படி தான் ஒர்க் ஆகுது. ப்ராஃபிட்ஸ் எப்படி வருதுன்னா, இப்போ நீங்கள் 4 பேர் ஃபஸ்ட் லெவலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து $2 ஒருத்தர்கிட்ட இருந்தும் எடுத்து உங்களுக்கு வந்து $8 கொடுக்குறாங்க. $2 இருக்கா. 4 பர்சன்ஸ் கிட்ட இருந்தும் $2 எடுத்து உங்களுக்கு 2 மந்த்ஸுக்கு, அதாவது 2 மந்த்ஸுக்கு சாட்டர்டே நைட்டு க்ளோஸ் ஆகுது. இது கிளப் இன்கம்ன்றது 2 மந்த்ஸுக்கு வீக்லி சாட்டர்டே $8 வந்து கிரெடிட் ஆகும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் செகண்ட் லெவல் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா, 16 மெம்பர் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி $24 to $26 வந்து வீக்லி உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது சாட்டர்டே நைட்டு கிளப்பு க்ளோசிங்கிறது அந்த டைம் தான். அதே மாதிரி நீங்கள் 64 கிளப் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி $85 to $90 உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாவே earn பண்ணலாம். இதில் நீங்கள் இந்த 3 இதுவும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி மட்டும் $120 to $130 கிட்ட வீக்லி வரும். அதாவது 2 மந்த்ஸுக்கு வீக்லின்னு நினச்சி பாருங்கள். 1 வீக்குக்கு $130னா நீங்கள் வந்து என்ட்ரி ஃபீஸை கொடுத்து வருது $20 தான். ஆனால் உங்களுக்கு வீக்லி $130 வருது. நினச்சி பாருங்களேன், இந்த மாதிரி குவாரண்டைன் டைமில் அது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. ஸோ ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் நல்லாவே earn பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அப்கிரேட் இன்கம். இது வந்து நான் ஆட்டோபுல்னு ஒரு இன்கம் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. இந்த ஆட்டோபுல் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது பேசிக் ஆட்டோபுல் இன்கம். இதான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது. ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து $4 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு $16 தராங்க. நெக்ஸ்ட்டு $32. அந்த மாதிரி கண்டினியூ ஆகி $256 வரையும் போகுது. ஸோ இது வந்து அவங்க வந்து கம்பெனியில் அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அக்யூரேட்டான டேட் இல்லை, அப்ராக்சிமேட். அது வந்து $4 வந்து ஃபஸ்ட்டு டேலே வந்துடும். அது எல்லாருக்கும் கம்பல்சரியாக வந்துடும். $16 வந்து 5 to 7 டேஸில் வந்துடுது. ஓகேங்களா. $32 வந்து 10 to 15 டேஸில் வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, டைம் ஃப்ரேமு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்காங்க. அக்யூரேட்டாக இல்லை, ஆனால் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். எனக்கு வந்திருக்கு. மேக்ஸிமம் 3 days to 5 daysக்குள்ளே டிஃப்ரென்ஸில் வந்துடுது. ஆனால் வந்துடுது, அது கம்பல்சரியாக வந்துடுது. ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயமே நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் நல்ல ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறது மீன்ஸ் நீங்கள் 4 ரெஃபர் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு கீழே. அது வந்து நான் என்னோடய ஐடி நான் ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஷோ பண்ணி காட்டும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி அது ரெஃபர் ஒர்க் ஆகுது, எப்படி நீங்கள் பண்ணலான்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்வர் ஆட்டோபுல் இன்கம். இதில் வந்து 5 ஆட்டோபுல் இருக்குது. ஃபஸ்ட்டு பேசிக், ரெண்டாவது சில்வர். அது வந்து அதில் இருக்கிறதோட டபுளாக இருக்கும். ஓகேங்களா. இதில் வந்து அதில் வந்து $4 இருந்து ஸ்டார்டிங்கு. இதில் வந்து $8 இருக்குது. 8 அந்த மாதிரி கண்டினியூ ஆகி இப்போது டபுளாகவே. ஸோ இந்த மாதிரி வந்து ஆட்டோபுலே வந்து ஒரு 5 ஆட்டோபுல் இருக்குது. பேசிக், சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு. அது வந்து அதுக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட் டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்துட்டு இருக்குது எல்லாமே. கோல்டு ஆட்டோபுல் அதுலேயும் ஒரு 6 லெவல் இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும். அதில் 8 இருந்தது, இதில் 20 இருக்குது ஸ்டார்டிங்கு. நெக்ஸ்ட்டு பிளாட்டினம், இதில் 40 இருக்குது ஸ்டார்டிங்கு. நெக்ஸ்ட்டு டைமண்ட், இதில் வந்து 80 இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்கிரேட் இன்கம் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. அப்கிரேட் எதுக்குன்னா, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 5 லெவல் இருக்குதுன்னு சொன்னல, 5 ஆட்டோபோல். 5 ஆட்டோபோலாக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பேசிக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அடுத்த லெவல் அப்கிரேட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த சில்வரில் இருக்கிற ஆட்டோஃபில் வந்து ஒன் பை ஒன்னாக வரும். ஸோ அது வரணுன்னா நீங்கள் $50 கொடுத்து அப்கிரேட் பண்ணணும் அதை. ஸோ $50 நீங்கள் உங்கள் கை காசு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. $50 நீங்கள் உங்களோட ப்ராஃபிட் தான் கொடுக்குறீங்க. இந்த $10 உங்கள் அப்ளைனருக்கு ப்ராஃபிட்டாக போகும் நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது. கோல்டு நீங்கள் $100 கொடுத்து கோல்டு அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளைனருக்கு $20 ப்ராஃபிட் போகும். ஸோ அது மாதிரி 250
50 அவங்க அப்ளைனருக்கு போகும். 500 கொடுத்து நீங்கள் டைமண்ட் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு $100 வந்து உங்கள் அப்ளைனருக்கு ப்ராஃபிட்டாக போகும். லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கோம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மினிமம் விட்ரா வந்து $20 இருக்கும்போது நீங்கள் வந்து விட்ரா கொடுத்துக்கலாம். மினிமமாக 4 ரெஃபரல் வந்து கம்பல்சரி. நான் வந்து இதை பேங்க் விட்ரா பண்ணணுன்னா 4 ரெஃபரல் கம்பல்சரி. நான் என் ஐடி ஷோ பண்ணும்போது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேங்க் விட்ரா ப்ரூஃப் வந்து நான் அதுலேயும் காட்டுறேன். நான் டாலர் பையிங் ரேட் வந்து $1 வந்து $75, செல்லிங் ரேட் வந்து $70. நீங்கள் விட்ரா கொடுக்கும்போது $70 எடுத்துப்பாங்க $1. டிடெக்ஷன் சார்ஜஸ் வந்து 10%. விட்ரா பண்ணும்போது 10% டிடெக்ட் பண்ணுறாங்க. சரி வாங்க என் ஐடி ஷோ பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதான் என்னோடய ஐடி இன்டர்ஃபேஸ். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் எத்தனை பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன்றது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய பேங்க் விட்ராவை காட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா செக் பண்ணுறதுக்காக தான் ஒரே ஒரு விட்ரா மட்டும் தான் போட்டேன். நான் மற்ற எல்லா என்னோடய டாலர்ஸையும் வச்சு நான் வந்து என் டவுன்லைனர்ஸுக்கு நான் ஐடி போட்டு கொடுத்துருவேன். அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துருவாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக $22 வந்து விட்ரா கொடுத்தேன் நான். இவங்க அப்ராக்சிமேட்டாக வந்து 3 to 5 ஹவர்ஸில் விட்ரா வந்து அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுறாங்க காசு. ஸோ இவங்க வந்து மண்டே டு ஃப்ரைடே 9 to 5 நீங்கள் அந்த டைமில் எப்போ வேணால் நீங்கள் விட்ரா கொடுத்துக்கலாம். 3 to 5 ஹவர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்துடும். எனக்கு வந்து 3.5 மணி நேரத்தில் என் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணதை பற்றி காட்டுறேன். என்னோடய டீம் ஒர்க். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கீழே ஒர்க் பண்ணவங்களோட லிஸ்ட்டு இது. லெவல் 1ன்றது நம்ம கிளப் இன்கமில் பார்த்தோம்ல, லெவல் 1, லெவல் 2 அதுதான் இது. ஸோ வந்து லெவல் 1ல் 4 பேர் தான் சேர்க்கணும் நான் அங்கே சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு 12 பேரை நான் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த 12 பேர் லெவல் 1ல் இருக்காங்க. இங்கே 4 தான் சேர்க்கணும். லெவல் 1ல் 12 பேர் சேர்த்துருக்கேன். இந்த 12 பேர் அவங்களுக்கு கீழே 4 பேர் போட்டிருப்பாங்களே, அதுதான் லெவல் 2ல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 38 இருக்குது. ஓகேங்களா? 38 வந்து இப்போ 12 பேருமே 4 பேர் போட்டிருந்தாங்கன்னா 96 வந்திருக்கும். ஆனால் 38 தான் வந்திருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க, 12 பேருமே நல்லா ஒர்க் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட அளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. 4 போட்டிருந்தா 96 வந்திருக்கும். ஆனால் 38 தான் வந்திருக்கு. ஆனால் லெவல் 2ல் எனக்கு 16 இருந்தாலே போதும், நான் அச்சீவ் பண்ணிருவேன். லெவல் 2ன்றது 16 கிளப் இன்கம், 16 இருந்தாலே போதும். பட் நான் 38 அச்சீவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் தான். நீங்கள் 12 பேர் போட்டிங்கன்னா எல்லாருமே ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. 4 பேர் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா, அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ இங்கே 38 இருக்கா? 38 இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் 3 வந்து 64 இருக்கணும். ஸோ நான் வந்து 63 அச்சீவ் பண்ணிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக 64 அச்சீவ் பண்ணிருவேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த மூணு லெவல் மட்டும் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு $130 வீக்லி, அதாவது 2 மந்த்ஸுக்கு 8 வீக்ஸு வீக்லி $130 வந்துகிட்டே இருக்கும். ஆல்ரெடி என்னோடய ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க, $200 ப்ளஸ் இது வந்து 130 போயிட்டே தான் இருக்கும் அது ப்ராஃபிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு $20 போட்டு ஒரு 20 days ஒர்க் பண்ணதில் எனக்கு எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்குன்னு. நான் 20 days கூட இல்லை, ஃபஸ்ட்டு 10 days கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நல்லா கன்வின்ஸ் பண்ணி தான் இந்த 12 பேரை சேர்த்தேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஆட்டோ பைலட்டாக தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய டவுன்லைனர்ஸுக்கு டாலர்ஸ் வாங்கி தரது மட்டும் தான் என் வேலையை வச்சுருக்கேன். 12 ரெஃபர் மட்டும் தான் நான் பண்ணேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட்டோ பைலட்டில் போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெவல் 4 அண்ட் லெவல் 5 அது வந்து அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னா அது ஆட்டோ பைலட்டாக போயிட்டு இருக்குது. ஸ்லோவாக தான் அச்சீவ் ஆகும். இது வந்து 256 நான் அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து 1024 அச்சீவ் பண்ணணும். இது வந்து ஸ்லோவாகவே போய் அது அச்சீவ் ஆகிடும். ஆனால் நீங்கள் பாருங்கள், லெவல் 4 வரையும் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு $300 to $350 வீக்லி வரும். பாருங்கள், $20 போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல ப்ராஃபிட் வருதுன்னு. ஓகேங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து டேஷ்போர்டுக்கு வந்துடுறேன். ஸோ இதில் ரெஃபர்ன்ற ஒரு விஷயந்தான் கஷ்டன்ற மாதிரி சொல்லுவாங்க. முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா, ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.
உங்கள் காண்டாக்டில் எக்கச்சக்கமான பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என் வீடியோவே காட்டுங்களேன், காட்டிட்டு இந்த மாதிரி இவ்வளோ நல்ல ப்ராஃபிட்டே ஏர்ன் பண்ணலாம், வாங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க கண்டிப்பாக. இந்த குவாரண்டைன் டைமில் இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இது. ஸோ மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ நீங்கள் வந்து டெலகிராம்லேருந்து வந்திருந்தீங்கன்னா டெலகிராமில் வந்து என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக என்னோடய சேட்டுக்கே போயிடும். அந்த சேட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் கேட்டுக்கோங்க. கேட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நான் லிங்க் அனுப்புகிறேன், அதை மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், அமௌண்ட் அனுப்புங்க 1500, உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. என்னோட நல்ல ப்ராஃபிட்டே பண்ணலாம் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுற பர்சனாக இருந்தால். சரி நண்பர்களே, நன்றி.